வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கிட்டத்தட்ட 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா அவர் நேராக போயிட்டு சனியோட ஐக்கியம். சனி செவ்வாய் 5ஆம் இடம். சனி செவ்வாய் அவர் கூட சூரியன். கேட்கவே வேண்டாம், உள்ளுக்குள்ளே ஒரு எரிமலை அப்படிம்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு அஜிடேஷன் வரும். 5ஆம் இடம் என்பது உங்கள் தலைப்பகுதி. அப்போ தலை தானே சூடாகக்கூடாது, அங்கே தான் அஜிடேஷன். ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீர்கள். ஏன்னா இது என்ன பண்ணோம், ஐயோ இது இப்படியா இருக்குது, இது நான் இப்போ விட்டேனா பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு அவசரமான முடிவெல்லாம் எடுக்கிறது, நம்ம கோபத்தில் செயல்படுவது, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கெல்லாம் ஆதரவை தரக்கூடிய வாரம். சரி, கணவனால் இருந்தால் மனைவி, மனைவியால் இருந்தால் கணவனுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு, சண்டையெல்லாம் வரலாம். 7 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இதனால் என்னாகும், மனம் பாதிப்பதால் உடல் பாதிப்பு, அதனால் சுகவீனங்கள், பிரச்சனைகள். ஸோ இதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு காலகட்டம். கவனமாக செயல்பட வேண்டும். அப்போ எது இதனுடைய கீ ஃபீச்சர், மைண்டில் காம்னஸ் வேணும், டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அப்போ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், தெய்வ நம்பிக்கை உதவும். அதிகமாக பேசாமல் இருப்பது நன்மை. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு சண்டை போடாதீங்க. இதெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு இதுக்கான சூழல்கள்லாம் ஏற்படும். பாருங்கள், சில நேரங்களில் இந்த டிவி டிஸ்கஷன் வரும், அப்புறம் இந்த பட்டிமன்றம், ரொம்ப சில பேர் ஹாட்டாக பேச ஆரம்பிச்சிடுவான். அவன் என்ன பேசுகிறான்னே அவனுக்கே தெரியாது, உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேச ஆரம்பிச்சிடுவான். இதெல்லாம் ஒரு சாலிட் எக்ஸாம்பிள். அப்போ விருச்சிக ராசிக்காரராக இருந்தாங்கன்னா இப்படி தான் நடக்கும். எப்போவுமே உணர்ச்சிக்கு வேகம் கொடுப்பவர்கள் நீங்கள், அதோடைய வேல்யூ அதிகம் உங்கள்கிட்ட. ஆனால் அறிவுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம்னா உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ இது ரிவர்ஸில் வேலை செய்யும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே காலகட்டத்தில் 15 தேதி வாக்கில் என்ன ஆகுதுன்னா, சூரியன் 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். எப்போவுமே 6ல் சூரியன் சனி இவங்கள்லாம் வரும்போது அது உச்சமடைகிறார். அப்போ என்ன நடக்கும்னா காரிய வெற்றி. அப்போ இந்த அஜிடேஷன்லாம் இருந்தால் கூட அந்த எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்மையை அது சொல்கிறது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டு மாறும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரெண்டு மாறுறது. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு போகிறார். 7க்கு சுக்கிரன் போகும்போது என்ன ஆகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் சுமூகமாகிடும், நல்லாயிடும். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட முதல் 2 வாரங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியமாகிறது. 3rd and 4th வீக்கில் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகி சரியான மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செயல்படும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். ஏன்னா இந்த பெரிய பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால், எரிகிற, அதாவது என்ன சொல்கிறான், அங்கே பெட்ரோல் ஊற்றிருக்கா, அதில் போய் ஒரு தீக்குச்சியை கிழிச்சு போடுறதுக்கு கணக்கு அதான். அதை கிழிச்சு போடாமல் இருந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கவனம் உங்கள் கையில். பிரச்சனைகளை சமாளிப்பது உங்களுடைய அப்ரோச் தான். கவனத்தோடு செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது.
ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.